இலக்கியா சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு எபிசோடில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அஞ்சலி பார்த்திங்க அப்படின்னா அட்டகாசமான ஒரு பயங்கரமான ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அட்டகாசம்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட்டகாசமாக இருக்குது, அஞ்சலிக்கு இது ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னு தானுங்க சொல்லணும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சலியும் அவருடைய பழைய ஃப்ரெண்டும் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் கார்லேருந்து வரும்பொழுது எதர்ச்சியாக அதை பார்த்துட்றாருங்க. பார்க்கும் பொழுது என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இவன் மகேஷ் ஆச்சே, இவனுக்கும் அஞ்சலிக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கே, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேரும், அதுவும் மொபைலை காட்டி காட்டி என்ன மிரட்டிருக்கான், இல்லை மறுபடியும் பழைய மாதிரி பிரச்சனை ஏதாவது பண்ணிகிட்ருக்கானா இவன், இந்த மகேஷை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி வேகமாக நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டு அவன் கையில் இருக்கிற மொபைலை பிடுங்கிட்டு, என்னடா வீடியோ இருக்குது மொபைலில், எதை காட்டி என்னுடைய ஒய்ஃபை அஞ்சலியை மிரட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா திருவிழாவில் காலம் போனால் சின்ன பசங்க மாதிரி முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா முழிச்சிட்டு கிடக்கிற, என்ன விஷயம், என்ன நடந்ததுன்னு சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே எதுக்குமே அசற மாதிரி தெரியலங்க. அஞ்சலி இவனை மிரட்ட ஒரு வேளை உண்மையை சொல்லிடுவானோ, சொல்லிட்டா என்னுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீதியிலே கிடக்கிறாங்க. அந்த பதட்டம் பார்த்திங்கன்னா அவளுடைய முகத்தில் நல்லாவே தெரியுதுன்னு தாங்க சொல்லணும். மகேஷும் எவ்வளோ கேட்டோம் அமைதியாகவே இருக்காங்க. எதனாலன்னு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம்னா இனிமேல் அஞ்சலி கிட்டேருந்து பணத்தை வாங்கவே முடியாது, அதனால் நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும், என்ன பண்ணாலும் இதை நம்ம சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே மௌனம் காக்குறாங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசி நான் பிரயோஜனம் இல்லை மகேஷ், நானே மொபைலை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ண ஒரு 2-3 செகண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சிங்க. என்னடா அதை சார்ஜ் கூட போட்டு வைக்க மாட்டியா, பேருக்கு மட்டும் புல்லட் வச்சுட்டு ஹைட்டு வெயிட்டுமா பவுன்சர் மாதிரி சுற்றிட்டு கிடக்கிற, என்னடா மொபைல் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சரி ஓகே, என்னுடைய கார்லேயே நான் சார்ஜ் போட்டு என்ன இருக்குது அப்படி இந்த வீடியோவில் மொபைலில் அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் கிளம்புறாங்க. அஞ்சலிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க நம்ம அஞ்சலி. இல்லை அஞ்சலி, ஏதோ உன்னை பார்த்து மிரட்டிகிட்டு இருந்தான், நீயும் பணத்தை எடுத்து கொடுக்க போனேன், என்ன விஷயம்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வீடியோவில் மற்ற